யார் சார் லவ் ஸ்டோரி இருக்கீங்களா? அவ்வளோ சார் வரவேற்கின்றோம். தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருச்சிராப்பள்ளி கேட்டலிக் கிளப் அஞ்சல் தலை சங்கமானது டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு பொருள் ஒரு கருப்பொருள் ஒரு பக்கம் என்ற தலைப்பில் சீரும் சிறப்புமாக அஞ்சல் தலை கண்காட்சியினை திருச்சி தென்னூர் நடுநிலைப்பள்ளியில் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இதில் அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் பெருமளவில் திரளாக பங்கேற்று உள்ளார்கள். இந்த அஞ்சல் தலை கண்காட்சியானது ஜூனியர் சீனியர் என்று 2 பிரிவாக இதில் நடைபெறுகின்றது. ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள் என்ற தலைப்பானது ஒரு அஞ்சல் தலை சேகரிப்பாளர்களை உருவாக்குவதற்காக எடுத்த ஒரு முயற்சியாகும். அப்படி ஒரு பக்கம் ஒரு கருப்பொருளில் அவர்கள் என்ன கருப்பொருளை தேர்வு செய்திருக்கின்றார்கள், அதற்கு இந்திய அஞ்சல் துறை மற்றும் பன்னாட்டு அஞ்சல் துறையினர் வெளியிட்ட அஞ்சல் தலை, அஞ்சல் முத்திரை, சிறப்பு அஞ்சல் முறை, பொது பயன்பாட்டு அஞ்சல் தலை போன்றவற்றை பயன்படுத்தி கருப்பொருளுக்கு ஏற்றவாறு அவர்கள் எப்படி அந்த அஞ்சல் தலை சேகரிப்பின் கருப்பொருளை நகர்த்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள். இது பிகினர்ஸ்க்குள்ள ஒரு தொழில்நுட்பம், ஒரு டெக்னிக்ஸ், ஒரு எத்திக்ஸ். அப்ப இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒன் பேஜ், அதாவது ஒன் ஃப்ரேம், இப்போ ஒன் பேஜ் இருக்கிறத ஒன் ஃப்ரேமுக்கு அடுத்த ஒரு பயிற்சி பட்டறை செய்ய போகிறோம். இப்போ இந்த பயிற்சி பட்டறையானது இதில் நம்மளோட திருச்சிராப்பள்ளி பிளாட்டிக் கிளப்பில் பன்னாட்டு அளவில் அஞ்சல் தலை கண்காட்சியில் பங்கேற்ற சீரும் சிறப்புமாக அதில் ஒரு வெறுமை விருது அல்லது சில்வர் விருது பெற்ற லால்குடி விஜயகுமார் அவர்கள் சீரிய பயிற்சி எடுத்தார்கள் 1 மாதத்திற்கு முன்பே. அப்ப இப்படி உள்ள பயிற்சி பற்ற அவசியம் தேவை என்பதை நம்மளோட சங்க நிர்வாகிகள் அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதுல திட்ட ஒருங்கிணைப்பாளராக முத்துமணிகண்ட கார்த்திகேயன் தேர்வு செய்யப்பட்டார். அவரது முயற்சி பாராட்டக்கூடியது, அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்ப இதை பயிற்சி செய்து 30 நாட்கள்ல பயிற்சி செய்து நல்லா காட்சிப்படுத்தணும். அப்ப இதுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அளவில் இதுல பங்கேற்பாளர்கள் தனது பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு சிலவங்க எக்ஸிபிட் கிளாஸ் மட்டும் வச்சிருக்கிறாங்க. பங்கேற்பாளர்கள் தனி. இப்போ ஒருவரே எக்ஸிபிட் கிளாஸ்ல அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க காம்படிட்டிவா வராம எக்ஸிபிட் கிளாஸ்ல மட்டும் வச்சு இதை நான் எப்படி இதை செய்திருக்கின்றேன். ஏனென்றால் இதுல தேசிய அளவில் பங்கேற்ற காசிநாத் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இதுல நம்மளோட உறுப்பினர் மாஃப்னா மாதவன் வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாமே இதுல பார்த்து இதில் என்ன மாதிரி திருச்சி அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் எந்த நுட்பத்தை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு ஷீட்ல இந்த ஹைக்கு கவிதையாக நம்ம எழுத தெரியும். அந்த விஷயம் தான் இப்ப இந்த கண்காட்சியில நடந்திருக்கு. இது மிக சிறப்பாக இதில் அமைந்திருக்கின்றது. இதில் அழகாக இந்த ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள் என்ற கண்காட்சியோடு நம்மளோட ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேர்ந்து இருக்கலாம் என்ற ஒரு பொன்வரிக்கு ஏற்ப ஒவ்வொரு கண்காட்சியிலையும் வெற்றி பெற்றவர்களை பாராட்டணும் அப்படின்னு இப்போ உள்ள பிஎஸ்டி தலைவர், செயலர், பொருளாளர்கள் மற்றும் நிறுவன ஆலோசனைப்படி உறுப்பினர்கள்ட்ட ஒப்புதல் பெற்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த களஞ்சியம்
கண்காட்சியில் நம்மளோட சங்கம் மிகப்பெரிய அளவில் பரிசுகளை வென்றிருக்கிறார். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து பாராட்டு. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு சிங்கிள் ஃப்ரேம், 3 ஃப்ரேம், 5 ஃப்ரேம் என்று பிரிவு இருக்குது. அதில் எக்ஸிபிட் கிளாஸ்லாம் இருக்குது. அதில் ஒட்டுமொத்தமாக வெண்மை பரிசு பெற்ற 2 நபர்கள் நம்மளோட சங்கத்தில் நிறுவனரும் தலைவரும் வெண்மை விருது பெற்றிருக்கிறாங்க. அவங்கள நம்ம சங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அதே போல சில்வர், அதில் காசிநாத் அவர் ஏற்கனவே தேசிய அளவில் பங்கு பெற்ற ஒரு அஞ்சல் தலை சேகரிப்பாளர். தாமோதரன் அவர்கள் 2 பேர்கள் அவர்கள் வந்து வெள்ளி பதக்கம் பெற்று பரிசினை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வெண்கல பதக்கம் சில்வரில் முத்துமணிகண்ட கார்த்திகேயன் அவர் வைத்து முத்துமணிகண்ட கார்த்திகேயன் இணை செயலர் மொத்தம் 3 நபர்கள் இதில் பண்ணியிருக்கிறார்கள். வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அதற்கப்புறம் நம்மளோட தேவகி பத்ரிநாராயணன் தவபுதவி தேவகி அவங்க வந்து செல்வி தேவகி வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அதே போல நடுவரோட சிறப்பு விருது பெற்றுள்ளார் ஜி சதீஷ் பாபு அப்படின்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரியை அவங்களே பண்ணி இவருக்கு வந்து விருது பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே பங்கேற்றவர்களுக்கும் இங்கே சிறப்பு செய்யறதா நம்ம திட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துமணிகண்ட கார்த்திகேயன் வந்து எல்லா ஏற்பாடும் வெகு சிறப்பாக செய்யணும். ஸோ இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். 3வது 12ஆம் ஆண்டு விழா. ஒரு சங்கம் என்பதை தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா எத்தனை கலைஞர்களை உருவாக்குது ஒரு சங்கம்ங்கிறது. எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு இது ஒரு பொறுப்பு தான். ஆனால் நிர்வாகிகளை எல்லா விஷயங்களையுமே அவங்களே உடனே செய்ய முடியாது. உங்களோட பங்களிப்பு, உங்களோட முயற்சிகள், உங்களோட தேடுதல், உங்களோட கருப்போடு உங்களோட சிந்தனை எல்லாமே வேணும். ஆனால் அதற்கு பயிற்சி பற்றி நடத்துகிறோம். கண்காட்சி விவரங்களை சொல்கிறோம். அந்த கண்காட்சியில் எப்படி பங்கெடுக்கிறது, அதில் என்ன மாதிரி கருப்பொருள் சேகரிக்கிறது, எந்த தேதிகளுக்கு நீங்கள் அனுப்பணுங்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம். அந்த வகையில் இந்த திருச்சிராப்பள்ளி ஃபிளாட் கிளப் மிகப்பெரிய அளவில் மாதாந்திர கூட்டம், இது பயிற்சி பட்டறை, மாவட்டம், மாநிலம், மண்டலம், தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலையும் கண்காட்சி அஞ்சல்தலை கண்காட்சியில் பங்கெடுக்கிறதுக்கு உள்ள வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் எடுத்து கூறி பயிற்சி பட்டறையில் அவங்களுக்கு பயிற்சி அளித்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. இதில் நீங்கள் ஒரு பொழுதுபோக்குடன் ஒரு பொது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கிங் ஆஃப் ஆபீஸ் என்று கூறக்கூடிய இந்த அஞ்சல் தலை சேகரிப்பினை அனைவரும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சென்று வெகு சிறப்பாக இந்த கலையினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் இந்த முப்பெரும் விழா இதற்கு வந்திருக்கக்கூடிய அஞ்சல் தலை சான்றோர் ஆண்டோர் பெருமக்களையும் விருது பெற்ற சான்றோர்களையும் இங்கு விருது அளிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய நிர்வாகிகளையும் வருக வருக என்று கூறி இந்த அளவில் துவக்க உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் வருக தங்களது தலைமை உரையை தருக என்று கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து மழை காலத்தில் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம என்ன பேச விரும்பல, அடுத்தடுத்த சார்லாம் ஒரு கிளம்ப போகிறோம். முதல்ல அவங்க வருகைக்கு நன்றி. அடுத்தது டொனேஷன் கேட்டிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பணத்தை வந்து ஃபண்டை வந்து இடத்துல எடுக்க வந்தாங்க. உறுப்பினர் கேட்ட அனைவருக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கொடுத்த எல்லா அனைத்து பேர்களும் நம்ம பதிவேட்டில் பதிவேற்றுவோம். இந்த தேதி போட்டு பதிவேற்றுவோம். கிளியராக இருக்கும். அடுத்து ஒரு சிறிய
இன்னும் நிறைய பேர் எதிர்பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வேலையை பண்ணுறாங்க. வேலையை பண்ணி எல்லாத்துலையும் தான் இருக்கும். மழை பெய்யும் நம்ம வரணும். கடைசியாக தகவல் தானாபக்ஷம் நடக்குது ஜனவரி 29, 30, 31, பிப்ரவரி 1 சென்னையில். தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும். அடுத்த ஒரு தகவல் இதே மாதிரி ஒரு 3 மாதம் வெப்பம் நடத்துவாங்க. அனைவரும் கலந்துக்குவாங்க. வெப்ப சங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும். நன்றி. வாய்ப்பு நன்றி. அனைவருக்கும் நன்றி. இது சார் இது காட்டு இல்லை சார் அவர் பேசிக்கிட்டு சார் தலைவர் போட்டியோட முக்கியமான நிகழ்வுக்கு திருச்சிராப்பள்ளி பிளாட்டலி கிளப் நடத்தக்கூடிய முக்கியமான நிகழ்விற்கு வந்துருக்கிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த ஒரு பக்கம் ஒரு கருப்பொருளை எடுத்து 1 நிமிடத்திற்குள் நீங்கள் என்ன கருப்பொருள் வச்சிங்க, அதில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அளவில் மாதவன் அவர்களை வருக தங்கள் ஒரு பக்கம் ஒரு பொருள் உள்ள காட்சிப்படுத்தக்கூடிய அந்த ஒன் ஷீட் எக்ஸிபிட் பற்றி 1 நிமிடத்தில் விளக்கம் தருக என்று கேட்கிறேன். இனிய மாலை வணக்கம். உங்களை நீங்கள் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நேராக டாபிக் வந்துடுறேன். என்னோட தீம் வந்து பார்லிமெண்ட் பில்டிங் தான். நேஷனல் பர்டிங் வச்சு சிலர் வாங்கியிருக்கேன். அதோட ஒன் ஷீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு கேபிஎஸ்க்காக நாங்கள் எழுதியிருக்கோம். கேபிஎஸ் 2000 ஒன் ஷீட் வந்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மார்க்ரான் லைப்ரரி நடத்துவோம். அப்போ நானும் வந்து ஒன்று வைக்கணுங்கிறப்ப பார்லிமெண்ட் பில்டிங் தீமை வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்லிமெண்ட் பில்டிங் ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான பில்டிங்கு. ஸோ அந்த தீமை நான் செலெக்ஷன் பண்ணி இது பண்ணேன். வேர்ல்டு ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நம்ம இந்தியாவோட தீம் மட்டும் வச்சுருக்கேன். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளாட்டிங் மெட்டீரியல் வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. நான் பார்த்தா தெரியாது. ஆனால் உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் பில்டிங் வந்து சாதாரண பில்டிங் கிடையாது. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பில்டிங் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக ஒரு பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டியிருக்காங்க. அதுக்கும் ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி இருக்குது. அதை நான் இது ஏற்கனவே ரெடி பண்ணி 4 இயர்ஸ் பிஃபோர் ரெடி பண்ணது. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டாம்பில் வைக்கிறேன். ஸோ பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தியாவோட ஒவ்வொரு நாட்டுக்கும் முதன்மையான பில்டிங்கும் போது அந்த பில்டிங் வந்து உலகத்துக்கே நம்ம யார் வந்தாலும் பார்த்தோன்னா ஆச்சரியமாக படுத்தணுங்கிறதுக்காக அந்த பில்டிங்கை ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதன்படி தான் அந்த பில்டிங்ஸ் நம்ம இந்தியன் பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரிசர்வ் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கஸ்தூரிபாய் காந்தி அவங்க தீர்வு வச்சுருக்கேன். அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு 3 விஷயங்கள். பிடித்தவர்கள் காந்தி பிடிக்கும், அடுத்து காமராஜர் பிடிக்கும், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பிடிக்கும், இப்போ வந்து ரத்தன் டாட்டா அவங்க பிடிக்கும். இதில் வந்து எனக்கு காந்தி இப்போ மொத்தம் 3 பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர், அப்துல் கலாம், ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணல. இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி சாதிக்கிறது வந்து பெரிய விஷயம். அது நம்ம நாட்டின் தந்தையாக இருந்திருக்காங்க காந்தி. ஸோ அது அவர் சும்மா பெரிய லெவல் சாதாரண லெவல் கிடையாது. ஒரு தேச தந்தையாக இருந்தது பெரிய விஷயம். அதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து கஸ்தூரிபாய் காந்தி. மனைவி வந்து அவங்களோட உறுதுணையோட தான் அவர் ட்ராவல் பண்ணார். உலகம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் போய்ட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே காந்தியை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவருடைய யார் கஸ்தூரிபாய் காந்தி பார்க்கல. ஸோ நான் ஹைலைட் பண்ணி கஸ்தூரிபாய் காந்தியை இது பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்ளாட் கிட்டத்தட்ட ஒரு 10 மெட்டீரியல் இருக்குது. அதுதான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் பேச முடியுங்க. சார் இப்போ பார்லிமெண்ட் பில்டிங் கொடுத்துருந்தேன். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள் சென்டினரி காந்தி சென்டினரி ஸ்டேஷனரி.
இதை வந்து இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட இந்த அஞ்சல் அட்டையை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் விஜயகுமார். இதில் மொத்தம் உங்க 6 அஞ்சல் அட்டை. அந்த அஞ்சல் அட்டையில் 2 விதமாக நம்ம வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கோம். அஞ்சல் அனுப்புனர் பெறுநருக்கு அனுப்பக்கூடிய அஞ்சல் முத்திரை இடம்பெற்றிருக்கு. மற்றபடி இதில் அப்படி மின்ட் வைஸ் உள்ளதும் வச்சுருக்கோம். அதில் கூடுதல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப் வச்சும் கஸ்தூரிபாய் உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப் வச்சு கேண்டிடேஷன் வச்சுருக்கிறது இந்த கருத்து. ஸோ இந்த அஞ்சல் அட்டையில் எப்படி ஒரு காலம் இது பண்ணாலும் நம்ம பண்ண முடியுங்கிற கருத்தை நம்ம அப்படி இப்போ அடுத்து வரவங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா, டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, செட்டில்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, என்ன அஞ்சல் முத்திரை நீங்கள் காட்சிப்படுத்திருக்கீங்க, டெக்னிக்கல் நாம்ஸ் சொல்லி பழகணும் அப்படின்ட்டு இந்த அவர் காசிநாதனுக்கு பொழுது ஒரு ஸ்டாம்பில் உள்ள கப்பலோட பேர் முதற்கொண்டு எனக்கு எஜுகேட் பண்ணுறார். அதே மாதிரி இப்படி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நபர்கள் உங்களோட கருப்பு தலைப்பு அதில் என்னென்ன டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் பொது பயன்பாட்டு ஸ்டாம்ப்ஸ் என்ன காட்சிப்படுத்திருக்கீங்க, நினைவார்ந்த ஸ்டாம்ப்ஸ் கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் என்ன காட்சிப்படுத்திருக்கீங்க, அதில் என்ன அஞ்சல் முத்திரை பயன்படுத்திருக்கீங்க என்பதை எடுத்து சொன்னால் இந்த உங்களோட அந்த ஐடியாலஜி ஆனது பிற சேகரிப்பாளர்களுக்கு அது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அந்த ஒரு கதையை கருப்பொருளை எவ்வாறு ஒரு அஞ்சல் துறை வெளியிட்ட ஸ்டாம்ப் மூலமாக அந்த கதையை நேர்த்தியாக கொண்டு சென்றிருக்கிறீங்க, அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கு அது ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லிக்கிறோம். அந்த அளவில் இப்போ அடுத்து நம்மளது காசிநாத், ஏன்னா அவர் தேசிய அளவில் இடம்பெற்ற ஒரு நல்ல ஒரு அனுபவசாலி, அவரை வருக. ஏன்னா அவர் ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அவருக்கு என்ன மாதிரி நம்ம சொல்லணும், அதில் என்ன டெஃபினட்டிவ் இருக்குது, என்ன கமமரேட்டிவ் இருக்குது, செட்டில்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் என்ன இருக்குது, மினியேச்சர் ஸ்டாம்ப்ஸ் என்ன இருக்குது, ட்ராவலிங் கவர் என்ன இருக்குது, அதில் கேன்சலேஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் கேன்சலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை கலெக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசிநாத் அவர்கள் வருக தங்கள் காட்சிப்படுத்திய ஒன் ஷீட் எக்ஸிபிட் பற்றி உள்ள விளக்கத்தை தருக என்று கேட்டேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ என்னுடைய ஒன் பேஜ் தலைப்பு வந்து இந்தியாஸ் ஃப்ளோட்டிங் ஏர்பேசஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா இந்தியாவினுடைய மிதக்கும் விமானப்படை தளம். ஒரு கப்பல் தான். இப்போ வந்து ஒரு நம்ம இராணுவத்தில் வந்து கப்பல் படை இருக்குது, விமானப்படையும் இருக்குது. இப்போ விமானப்படை வந்து நம்ம நாட்டில் இருந்து ஒரு போர் கிளம்பும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கவர் பண்ண முடியும். இப்போ அதையும் தாண்டி ஒரு இன்னும் ஜாஸ்தியாக கவர் பண்ணோன்னா இப்போ கடலில் மிதக்கும் போதே வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒரு விமானப்படை தளம் இருந்துச்சுன்னா இன்னொரு அந்த கவரிங் ரேஞ்ச் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதுக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு, கோஸ்ட் லைன், கடற்பரப்பு, கடல் எல்லை, அது வந்து மிகப்பெரிய கடல் எல்லை, கிழக்கு மேற்கு 3 பக்கம் கடல் சூழ்ந்திருக்கு, பக்கத்தில் அண்டை நாடுகள் இருக்குது. இந்த மாதிரி பெரிய நாட்டுக்கு வந்து விமானத்தாங்கி கப்பல்ங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நிலத்தில் நாம் நிம்மதியாக இருக்க, கடலில் நாம் சுப்ரீமாக இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ கடல் வழியாக சுப்ரீம் வாழ்க்கைங்கிறது வந்து விமானத்தாங்கி கப்பல் தான். இது வந்து எந்தெந்த நாட்டு விமானத்தாங்கி கப்பல் இருக்கோ அது வந்து அதே ஒரு பெருமை தான். ஏன்னா எல்லா நாடுமே வந்து இது அவ்வளோ சீக்கிரம் தயாரிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விமானத்தாங்கி கப்பலும் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புடையது. இவ்வளோ பெரிய நாட்கள் இந்தியா வளரும் நாடாக இருந்தால் கூட இன்னும் நம்ம வந்து இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நாமாவே உற்பத்தி செய்ய ரெடியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வல்லரசு நாடான அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து அவங்க தயாரித்த கப்பல் தான் வாங்கியிருக்கோம். இந்தியாவோட முதல் விமானத்தாங்கி கப்பல் வந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து 1961 97 வரைக்கும் நம்ம சர்வீஸில் இருந்தது. ஐஎன்எஸ் விக்ராந்த். அது வந்து 71ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் மிகப்பெரிய பங்களிச்சிருந்தது. ஒரு விமானத்தாங்கி கப்பலில் வந்து ஒரு 25 30 இன்னும் பெரிய விமானத்தாங்கி கப்பல்னால் 90 விமானம் வரைக்கும் கொண்டு போனாங்க. அதுலேயே ரன்வே இருக்கும், ஏர்போர்ட் மாதிரி ரன்வே இருக்கும். அடுத்த
அது வந்து இப்போ டீகமிஷன் பண்ணிட்டாங்க 97ல். அடுத்த விமான தாங்கி கப்பல் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விராட். அதுவும் பார்த்தீங்கன்னா 1987ல் இந்திய கப்பற்படையில் இணைஞ்சது. 2017ல் டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டில் உள்ள விமான தாங்கி கப்பல் 2 இருக்குது இந்தியாவில். ஒன்று ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, 2013ல் வந்து இந்திய கப்பற்படையில் சேர்த்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த், அதே பேர்லேயே இன்னொன்று புதுசாக போனோம் 2022 சேர்த்துருக்காங்க. அதுக்கு இன்னும் ஸ்டாப் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம 1 பேஜ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இப்போ இது வரைக்கும் முயற்சி பண்ணாதவங்க அது எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு பேஜை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரேம் 16 சீட் டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது ஒரு மெயின் கான்செப்ட் என்னென்னா, 1 பேஜ் எக்ஸிபிட்டுக்கு வந்து இந்த ஒரு பேஜை தவிர இது எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு குறுகிய டாப்பிக்கை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனால் உண்மையான இது வந்து இப்போ விமான தாங்கி கப்பல் இது 3 தான் இருக்குது இந்தியாவில். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியும். வேணா ஃபஸ்ட் டே கவர், ஸ்பெஷல் கவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரேம்க்கு வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி குறுகிய டாபிக் நேரோ பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்குள்ள நம்ம மெட்டீரியல் கொண்டு வரணும். அதே மாதிரி 1 ஃப்ரேம்க்கு வந்து பெரிய டாப்பிக்கை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 3 ஃப்ரேம் 5 ஃப்ரேம் உள்ள டாப்பிக்கை வந்து 5 ஃப்ரேமில் வைக்கலாம். ஆனால் 1 ஃப்ரேமுக்கு கொண்டு வரும்போது அது இன்னும் சுருக்கி எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் பண்ண முடியும். அதுவே வந்து வெரைட்டிஸ் கொண்டு வரணும். எல்லாமே மிட் ஸ்டாம்போ இல்லை எல்லாமே மினிச்சரோட ஃபஸ்ட் டே கவரோ அதை வச்சா வந்து காம்படிஷனுக்கு வைக்கும்போது மார்க் கம்மியாகும். இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும். ஸ்டேஷனரி, புக்லெட்டு, மேக்ஸி கார்டு, இந்த யூஸ்டு கவர்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எரர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொண்டு வந்தால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் இந்த 1 பேஜ் இருக்குது. நன்றி. இது வந்து இந்தியாவோட ஸ்டாம்ப் மெட்டீரியல்ங்கிறதுனால எல்லாமே இந்தியன் மெட்டீரியல் தான். இந்தியன் மின்ட் ஸ்டாம்பு வந்து மேக்ஸி கார்டு. மேக்ஸி கார்டுனா ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டில் ஃப்ரண்ட் சைடில் ஸ்டாம்ப் போட்டி அது சம்மந்தமான ஒரு சீல், ஃபஸ்ட் டே கேன்சலேஷனோ ஸ்பெஷல் கேன்சலேஷனோ அது இருந்துச்சுன்னா அது மேக்ஸி கார்டுன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வெறும் இருந்துச்சுன்னா பிக்சர் போஸ்ட் கார்டு. அது வந்து ஃபிலாட்லிக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மேக்ஸி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டே கவரு, ஸ்பெஷல் கவரு. ஒரு ஃப்ரேமுக்கு வரும்போது கேன்சலேஷன் மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். அப்போ வந்து ஃபுல் இது தேவைப்படாது. இப்போ ஒன்றும் நம்ம அந்த இது மட்டும் கட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். இல்லைன்னா அதை மறைச்சி பின்னாடி வர மாதிரி கட் பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு போர் தளம், ஒரு ஃப்ளோரில் தான் இருக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது இது மூலமாக தெரியும். அப்போ ஒரு தலைப்பை எடுக்கும் பொழுது நீரில் கூட ஒரு போர் தளத்தை வந்து நம்ம வைக்க முடியும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ளோட்டிங் ஏர் பேஸ், அதாவது இந்தியாவோட மிதக்கும் வான்வெளி ஆமாம் நீர்வழியோட உள்ள விமானப்படை இது வச்சிருக்கிறோம். அப்போ அந்த தளத்தை வச்சு நம்ம எப்படி இல்லை நம்ம கொண்டு போகிறது அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு வளையம் ஜாஸ்தியாகுது அதில். அப்போ தலைப்பு எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைனில் அதற்கு டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் வந்து 2 வச்சுருக்கிறாங்க, கமர்ஷியல் ஸ்டாம்ப்ஸ் 2 வச்சுருக்கிறாங்க. அதே போல் மேக்ஸி கார்டு ப்ளஸ் கேன்சலேஷன் வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் 3 மெட்டீரியலை பயன்படுத்தியிருக்கிறாரு. மேக்ஸி கார்டு, கமர்ஷியல் ஸ்டாம்ப்ஸு ப்ளஸ் கேன்சலேஷனும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இதவே போர்க்களத்துக்கு உள்ள ஒரு கட்டுமானத்தை இது மூலமாக நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நமக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு கருத்துருவா இருக்கும். அடுத்து நம்ம பன்னாட்டு அளவில் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறாரு ஆளுங்க, நீங்கள் உட்காருங்க. பன்னாட்டு அளவில் பதக்கம் பெற்ற விஜயகுமார், லால்குடியை பூர்வீகமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து அவரோட அஞ்சல் தலை சேகரிப்பு இது எல்லாத்துக்குமே உதவும். ஒரே ஒரு ஸ்டாம்பு தான் இருக்கு. ஆனால் அதை ஒரு ஸ்டாம்பு தான் வெளியிட்டது ஒரு நபருக்கு. ஆனால் அதை வைத்து அவர் எப்படி ஒரு தியரி
அதாவது ஒரு கதையை கொண்டு செல்கின்றார் என்பதை இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு இந்த ஐடியாலஜி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள் ஒரு நிமிடத்தில் விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் தேசிய பன்னாட்டு அளவில் பழக்கம் என்ற லால்குடி விஜயகுமார் வருக. ஒரு பக்கம் ஒரு கருப்பொருள் உங்கள் கருத்தை தருக. அனைவருக்கும் வணக்கம். காலை சொன்ன மாதிரி தான் 1 பேஜுங்கிறது ஒரு பேஜுக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஒரு தீம் வந்து ஷார்ட் தீமாக இருக்கணும், சின்ன தீமை விரிவாக சொல்லணும், ஒரு பக்கத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். லாஸ்ட் பேஜுக்கு பயிற்சி பண்ண காட்டுதுங்க. நடிகை மதுபாலம் அவங்க ஒரு அஞ்சத்தில் வெளியிட்டாங்க மினியேச்சர். அது இது வந்து அவங்க பேர் வந்து மும்தாஜ் பேகன் தலைவி. மதுபாலன் பேர் வச்சு தேவிகா ராணி. ஏன் குழந்தைய நடித்தாங்க இவங்க படத்தில் பேர் வச்சாங்க அவங்க. அப்புறம் வந்து ராஜ் கபூர் ஃபஸ்ட் இது நடித்தாங்க கதாநாயகி அவங்க கூட. அவரு அவர் கணவர் 2 சாங் வெளியிட்டாங்க அவருக்கு. அப்புறம் இயக்குநர்கள் அவரை வச்சு இயக்குநர்கள் 4 இது கீர்த்தனத்தர் அவங்க குரல் கொடுத்தவங்க. அதிக படங்கள்லாம் குரல் கொடுத்தவங்க இவங்க படத்தில் அவங்க. அப்புறம் அவங்க படம் வந்து முக்கிய கதாபாத்திரம் அவங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை மொத்தமாக ஒரு விஷயத்தில் வந்து அடுத்தது இது வந்து ஒரு அரிய கவர். இது என்னென்னா ஃபஸ்ட்டு லேடி பைலட்டு பிரிட்டிஷ் லேடி இந்திய விமானத்தை இயக்குனவங்க. அதுக்கு 1929 அதுக்கு வெளியிட்ட சிறப்பு கவர் இது. அவங்க கையெழுத்தோடு இருக்குது. அது பின்பக்கத்தில் ஸ்டீஃபன் ஸ்பிரிட்னு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் யாரும் இந்திய ராக்கெட் பயிர் தந்தை அழைக்கப்படுபவர் அந்த கவர். நன்றி நன்றி. இப்போ இதில் அஞ்சல்துறை செயற்பாளர்களுக்கு ஒரு அஞ்சல்துறை செயற்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். எப்படி அந்த நிறைய ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னா, மதுபாலாவுக்கு வெளியிட்ட ஒரே ஒரு மினியேச்சர் தான் இந்திய அஞ்சல் துறையினர் வெளியிட்டிருக்காங்க. வேறு ஸ்டாம்ப் இல்லை. ஆனால் இவர் என்ன தலைப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஆக்ட்ரஸ் மதுபாலா, அதில் ஒரு ஹைஃபன் போட்டு இந்த மர்லின் மன்ரோ ஆஃப் இந்தியா என்ற தலைப்பு. அப்போ அதை வச்சு அவர் எப்படி நகர்த்தி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சேகரிக்கிறதுக்கு வந்து நிறைய திங்ஸ் இப்போ மதுபாலா பற்றி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மதுபாலா அதில் அவர் குறிப்பு 4 பக்கம் எழுதிடுறாரு, 4 வரி எழுதிடுறாரு. அதற்கு கீழே ஆக்ட்ரஸ் மதுபாலா மினியேச்சர் ஷீட் இந்தியா 2008 வெளியிட்டிருக்கு. இந்த குறிப்பை நம்ம வந்து வைக்கணும். 2வது இதில் வந்து ஆக்ட்ரஸ் ரமேஷ் சார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அப்புறம் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்த கருப்பொருளை எடுத்திருக்கிறாங்க, இதை எப்படி நகர்த்தலாம் அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கா? அஞ்சல் தலை சேகரிப்பாளருக்கு அஞ்சல் துறையினர் வெளியிட்டது ஒரே ஒரு ஸ்டாம்ப், குறுவடிவ அஞ்சல் தலை மினியேச்சருங்கிறது 2008 வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு பக்கத்துக்கு எப்படி நகர்த்த முடியும்? தலைப்பு என்ன வச்சுட்டாரு? நடிகை மதுபாலா அப்படின்னு. இதை எப்படி நகர்த்தலாம்? அஞ்சல் தரையை வச்சு நகர்த்தணும். எப்படி நகர்த்தலாம்? ஆனால் இவர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். ஆக்ட்ரஸோட பேர் வச்சது யாரு? இவங்களுக்கு மதுபாலாவுக்கு பேர் வச்சது யாரு? அதற்கப்புறம் ஹீரோ அவங்க கூட நடிச்சவங்க யாரு? மதுபாலாவை ரிலேட் பண்ணி கொண்டு போறார். அதற்கப்புறம் கணவர்கள் 2 கணவர்கள் இருக்கு. ஆனால் அதனால ப்ளூரல். இது அஞ்சல் தலை 2 பேரும் போட்டு. அதற்கு பிறகு இசை அமைப்பாளர் இயக்குனர் மதுபாலாவை திரைப்படத்தில் இயக்குனர் யாரு, என்ன படம், எந்த வருஷம் அப்படின்னு பின்னணி குரல் கொடுத்தாங்க. பின்னணி குரல் நடித்தவங்க சீனியர்ஸ். ஸோ கணவர்களை சொல்றாருன்னா இந்த கதாபாத்திரங்கள்ல அஞ்சல் தலை வெளியிட்ட ஸ்டாம்பை கொண்டு வந்து இதோட வைக்கிறார். அப்போ அவர் கொண்ட கருப்பொருளை எப்படி நகர்த்துவது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவர் பயன்படுத்திய இதானது என்ன அப்படின்னா, மினியேச்சர் ஸ்டாம்ப், கமெமரேட்டிவ் ஸ்டாம்ப் 2 தான் இவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஆக்டர்ஸோட அவங்க ஃபீல்டில் திரைத்துறையில்
சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்து தாமோதரன் அவர்களை வருக தங்களது பிடிங்க திட்ட ஒருங்கிணைப்பாளர், இணைச் செயலர் முத்துமணிகண்டன். இது நான் முடிஞ்ச அளவு தனித்தனியாகவே ஒரு ஸ்டோரி நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முடிந்த அளவு பத்திரிகை செய்தியும் வர்றதுக்கு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் அதுக்குள்ளே ஆகக்கூடியதையும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பொருள் ஒரு பக்கம், ஒரு பொருள் அஞ்சல் கண்காட்சியில் ஒரு சிறிய இடைவேளை. ஏனென்றால் இதில் வெற்றி பெற்றவர்களையும் நம்ம ரொம்ப நேரமாக இருக்கிறாங்க. அவங்களையும் சிறப்பு செய்யும் நேரம் இது. இந்த களஞ்சியம் அஞ்சல் தலை கண்காட்சியில் வெற்றி பெற்ற பெருமை வாங்கின அந்த 8 பேர், அந்த அனைத்து 9 நபர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார் அப்படி காசிநாத் சார் அப்படி படிங்க. லால்குடி விஜயகுமார், நாசர் சார், அதற்கப்புறம் தாமோதரன், தாமோதரன், விஜயகுமார், ஜி சதீஷ்குமார். இதுல வெறுமைங்கிறது அஞ்சல் துறை கண்காட்சியில் வெற்றி பெற்றுட்டா முதன்மையான ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வெறுமை. காசிநாத் சார் ப்ளீஸ் கமெண்ட் ஸ்டேஜ் அதை எடுத்து கொடுத்துருங்க சார். அந்த பேப்பரும் அது முக்கியம், அதை அப்படி கொடுத்துடலாம் ஒவ்வொருத்தராக. சார் உங்களோட விஷயங்களும் உங்களுக்கு டக்குன்னு பண்ணிடுறோம். சார் அது வந்து வெறுமை இல்லை, ஒரு நிமிஷம் இப்படி வைங்க. நாங்கள் பின்னாடி எழுதிக்கிறோம். இப்போதைக்கு முதல் இப்போ நமக்கு மாத்ரா மாதவன் பயனாடைகளை பரிசாக வழங்குகின்றார். அன்னாருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு அமைப்பு நடத்துவது என்றால் அதில் இடம், அதற்கு உள்ள கருப்பொருள், அதற்கு உள்ள சான்றிதழ், நினைவு பரிசு என்ற அனைத்துமே இருக்கு. அதில் ஒருத்தரை கௌரவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏற்கனவே அஞ்சல் துறையினரில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொறுப்பு நம்ம சங்கத்திற்கு இருக்கு. அந்த அளவில் வரிசை கிரகமாக நம்ம சிறப்பு செய்கின்றோம். சார் முக்கியமாக சார் சார் முக்கியமான விஷயம் மாதவன் சார் முதல்ல இருக்காரு. நம்ம சங்க உறுப்பினர் தான். சென்னைக்கு போனோம். மெனக்கிட்ட முதல்ல இருந்து வந்து 5 மணி ட்ரெயின் போகிறதுக்கு இதுக்குன்னு அட்டன் பண்ணிட்டு நமக்கு அந்த செலவு பற்றாம சாரவே அழைச்சிட்டு போகிறாரு. நம்ம மெம்பர்ஸ்ல வேலை இருக்குன்னு 5 மணி ட்ரெயின் இருக்கு. மெனக்கிட்ட வந்துட்டு போகிறாரு. அவர் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஸோ இப்போ நாங்கள் இதில் இந்த 9 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நமக்கு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் சரி பெருமை கொடுத்துருக்கோம். நினைவு பரிசு கொடுத்துருவோம். பெருமை எல்லாமே ஒரே திருச்சிராப்பள்ளி பிளாட்டிக் கிளப் களஞ்சியம் அதில் உள்ள பயனாடை சிறப்பு செய்யுமாறு மாற்றம் மாதம் அவர்களை வாழ்த்துகின்றோம். நமது மூத்த கலைஞர் தேசிய விருதாளரை அவரை விருது வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்குமே இல்லை நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பயனாடை தேசிய விருது அவர் வழங்குறாரு. நீங்கள் எல்லாம் கை வச்சுக்கணும் சார். சும்மா தரவழிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். முத்துமணிகண்ட
அவருக்கு பயனாடையை மாதவன் வழங்க பன்னாட்டு அளவில் பதக்கம் என்ற நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் அதை எடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் போட்டுங்க குரூப்போட கிடைச்சி பன்னாட்டு அளவில் பதக்கம் என்ற லால்குடி விஜயகுமார் அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தார். இப்ப இதுல வந்து வெள்ளி பதக்கம் வென்ற தேசிய அளவில் பதக்கம் வென்ற காசிநாத் இவர் வைத்திருந்தது வந்து ஷிப் டீம். அவருக்கு பயனாடை அறிவிக்கின்றார் மாஸ்னா மாதவன். இதுக்கு நமக்கு பொருளாளர் வந்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சார் நீங்க எப்படி அடுத்த சார்பு வாங்க ஒன்றும் வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. சில்வர் தாமோதரன் சார் மகாத்மா காந்தி என்று நம்ம திருச்சியில கலெக்ஷன் அப்படின்னா இவர் ஒரு முத்திரை பதிச்சு அவர் இதுல வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். அவருக்கு பயனாடை அளித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. அவருக்குள்ள சங்கம் சார்பாக மகாராஜா சார் அவர்கள் அவருக்கு உள்ள அந்த சிறப்பு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார். கொஞ்ச நேரம் ஒரு 30 நிமிஷம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் அப்படி இங்க இருங்க. இது சொல்றது முடிச்சு விஜய் உள்ள வாங்க. உள்ளுக்கு வாங்க. விஜய் நன்றி. நீங்க அப்படி சொல்லுங்க. அடுத்து படம் தெரியாம தேவகி அவங்க செல்வி தேவகி வந்து வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க தந்தை வந்திருக்கிறாங்க. அவருக்கான பயனாளியையும் நினைவு பரிசையும் பத்ரிநாராயணனும் பெற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு நினைவு பரிசு வழங்க நமது ரமேஷ் சார் அவர்களை நம்ம கூப்பிடுறோம். ரமேஷ் சார் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். சார் அப்படி நீங்க அங்க பாருங்க எல்லாமே புகைப்படம் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து இந்த பங்கேற்பாளர்கள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஜி சதீஷ் பாபு அவர்களும் இந்த பட்டியல சபையில அங்கீகரிக்கிறாங்க என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். தஸ்லிமா நஸ்ரீன் ஒரு நிமிஷம் கவனிங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். இந்த சங்கமானது ஜி சதீஷ் பாபு அவர்களையும் அதாவது நடுவர் சிறப்பு பரிசு பெற்றவர்களையும் வெண்கல பதக்கம் என்ற தஸ்லிமா நஸ்ரீனையும் அங்கீகரிக்கிறார். இல்ல இல்ல சதீஷ் நசீமா பாபு பாட்டிருக்காங்க. விஜயகுமார் பாட்டிருக்காங்க. இதை சங்கம் அங்கீகரிக்கிறது. நமக்கு ஜெயக்குமார் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அவர் டேட்டாபேஸ் வச்சு மேடம் வாங்கணும் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. சார் வாங்க ரமேஷ் சார் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாருமே வந்துருங்க. எல்லாருமே கவர் ஆகணும். எல்லாருமே இதுல பங்கெடுத்துக்கலாம். ஏன்னா நாங்க ரொட்டேஷன் எல்லாத்தையும் தலை வரக்கூடாது. அவங்க தலை வரக்கூடாது. இப்ப இந்த குழு புகைப்படம் இங்க உள்ள 7 பேரை அவங்களோட பயனாடையோட வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட உங்களோட பயனாடை